நம்ம இப்ப பாக்குறது தை மாதத்துக்கான தனுசு ராசி பலன்கள். தனுசு ராசி 3, 1, 2, 3, 4, பூராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 ஆகிய பாதங்கள் உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசியில இந்த மாதம் பிறக்கையிலே 1, 2 ஆகிய நாட்கள்ல சந்திரன் 12ஆம் இடத்துல பிறக்குது. 7 குருவும் ராசியிலேயே செவ்வாய் புதனும் ராசி அதிபதியை ராசியை பார்க்கறது மிக சிறந்த மாசமாகவும் அமைகிறதுல எந்த மாற்றமும் இல்லை. 2ல இருக்க சுக்கிரன் சூரியன் பண வருமானத்தை கொடுக்கும். 3ல ராகு, 4ல சனி, 10, 9ல கேது இருக்கு. 2ல இருக்க சுக்கிரன் சூரியன் மூலமா பண வருமானத்தை இந்த மாதத்துல நல்லாவே இருக்குங்க, எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாதம் தொடக்கத்துல இருந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், கணவன் இருந்த சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி செவ்வாய் வந்து அதாவது மகரத்துக்கு போறனால இந்த மாதம் 3ஆம் தேதியில இருந்து கணவனோட இருந்த ஒற்றுமைகள் கூடும், கணவனுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். ராசி அதிபதி 7 இருக்கிறதுனால கணவன் மீது ரொம்ப அக்கறையோட செயல்படுற நிலைமையெல்லாம் ஏற்படுங்க. ஏன்னா புதனும் மாறுறாரு, பரிவர்த்தனை யோகத்துல இருந்த புதனும் வந்து 2ஆம் இடைய மகரத்துக்கு போறனால கணவனோட மிக ஒற்றுமையாக இருக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு மிக சிறந்த மாதமா இந்த மாதம் அமையும். திருமணத்துக்கு வரம் தேடுறவங்களுக்கு தை பிறந்தால் வழிபிறக்கணும். தை 3ஆம் தேதியிலிருந்து வரத்துக்கான அமைப்பு கண்ணாப்னான்னு வருங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணு வரும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை வரும், கன்ஃபார்மா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருங்க. தை மாதம் கல்யாணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு, காதல் இருக்கவங்களுக்கு காதல் கைகூடும். 5க்குரிய செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல உச்சமாக போறதுனால காதல் வந்து நிச்சயமாக கைகூடுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காக பொருந்தா காதல் எல்லாம் சொல்ல முடியாது, சரியான காதலா இருக்கவங்களுக்கு கைகூடும். சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது. 9ல இருக்க கேது வந்து தந்தையோட மன உளைச்சலையும் தந்தையோட பிரச்சனைகளையும் கொடுத்தாலும் பூர்வீகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர மாதிரி வரும். பூர்வீகத்துல இருந்த வெளியூர்ல இருக்கவங்க பூர்வீகத்துக்கு போயிட்டு வர மாதிரி வரும். பூர்வீகத்துல இருக்கவங்க பூர்வீகத்திலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்தேகங்கள் வந்து சரியாகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தை மாதம் 3ல இருக்க ராகு மூலமா கீர்த்தி, வெற்றி, புகழ் ஸ்தானங்கள் எல்லாமே கூடுங்க. 7ஆம் இடத்துக்கு குரு 3ஆம் இடத்தை பாக்குறதுனால மிக சிறந்த மாதமா இருக்கும். நல்ல செயல்பாட்டு மூலமா மிகப்பெரிய வெற்றியும், ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. தனக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுக்கிறதுக்கான தானே செஞ்சுக்கிறதுக்கான அத்தனை அனுகிரகமும் இந்த மாசம் அமையுங்க. 4ல இருக்க சனி தாய்க்கு உபாதைகளையும் கொடுக்குங்க. தாய்க்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். தாயோட சில சண்டைகள் வரும். தாய்கிட்ட கொஞ்சம் பிரிஞ்சிருக்க மாதிரி வரும். தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாய் சம்பந்தப்பட்ட சொந்தங்கள்ல, அதாவது சித்தி, பெரியம்மா, அத்தை, மாமா, இது மாதிரி விஷயங்கள்ல தாய் சம்பந்தப்பட்டவங்கல கொஞ்சம் சந்தை சச்சரவுகள் இருக்குங்க. 2ல சுக்கிரன் சூரியன் இருக்கிறது கன்ஃபார்மா பொருளாதாரத்துல அதிகமா கொடுக்கும். மூத்த சகோதரர் மூலமாகவும் மூத்த சகோதரிகள் மூலமாகவும் 2ல இருக்க சுக்கிரன் சூரியன் மூலமா பொருளாதாரத்துல வளர்ச்சிகளையும் மேம்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. இருந்து இந்த சண்டை சச்சரவெல்லாம் குறைஞ்சு கை கூடுங்க. இந்த மாதம் தனுசு ராசிக்கு மிக 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 யோகமான மாசமா அமையுங்க. அதுவும் இந்த திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, குழந்தை பேருக்காக காத்திருக்கவங்களுக்கு மிக சிறந்த மாசமா இருக்குங்க. தை மாசம் தனுசு ராசி நேயர்கள் வந்து முக்கியமா உஷாரா இருக்க வேண்டியது பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தந்தை வழி சொத்துக்கள்ல இருக்க பிரச்சனைகள்ல ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்கு நடந்துருந்ததுன்னா அதுல வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஒன்னும் பயப்பட வேணாம். 11க்குரிய 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாதாடி ஜெயிக்கிற அமைப்பு நல்லாவே இருக்குங்க. அதுவும் இல்லாம செவ்வாய் புதன் எல்லாமே பரிவர்த்தனை 2ஆம் இடத்துக்கு போறதுனால கொஞ்சம் பேச்சை குறைச்சுக்கணுங்க. பேச்சை குறைச்சு வெற்றி பெறலாம் கன்ஃபார்மா. பேச்சு மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், வந்து விலகும். ஏன்னா 6ஆம் அதிபதி 2ல, 9ஆம் அதிபதி 2ல, 11ஆம் எல்லாமே 2ஆம் இடத்துக்கு வருது. 7ஆம் அதிபதி 2ல வரனால பேச்சை மட்டும், பாதகாதிபதி 2க்கு வராது. இந்த பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு சிறந்த மாசமா அமையுங்க. பிள்ளைங்க மூலமா இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீங்குங்க. பிள்ளைங்களுக்கு இருந்த சின்ன சின்ன உபாதைகள், படிப்புல இருந்த அந்த சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கி இந்த மாசம் சிறப்பா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சந்திரன் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதிக்கு 10ஆம் அதிபதியோட சேர்ந்து இந்த மாதத்துல 2ஆம் தேதி இருக்கிறதுனால தொழில ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது மூலமா பண வருமானம் ஏற்படுங்க. 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து ஒருவித கர்மாதிபதி யோகத்தோட அந்த 8ஆம் அதிபதி சேர்றதுனால ஒரு தடைகளை கொடுத்து அதன் பிறகு வெற்றி கிடைக்குங்க. இந்த தை அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு மிக நல்லா இருக்குங்கிறது எந்த மாற்றமும் கிடையாதுங்க. வழிபாடுன்னு சொல்ல போனா உங்களுக்கு விநாயகர் வழிபாடு கன்ஃபார்மா உண்டு. அடுத்து சனி 4ஆம் இடத்துல இருக்கிறனாலையும், அஷ்டாஷ்டம சனியா இருக்கிறனாலையும் ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமை சிவன் கோயில் போய் சிவன் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு மிக சிறந்த ஏற்றத்தை கொடுக்குங்க. ராசி அதிபதி வக்ரமா இருந்து பாக்குறதுனால கொஞ்சம் அலைச்சல், ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுங்க. மித்தபடி வேற எதுவும் பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், தலைகுத்தல், வாந்தி வருதல், இது போன்ற சின்ன சின்ன அமைப்புகள்ல தான் பிரச்சனை ஏற்படும்.
அதாவது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு இந்த மாசம் முடிவுல தான் தீர்வு காணுங்க. ஏன்னா குரு வக்ரமா இருக்கனால இந்த மாசத்துல கொஞ்சம் உடல் உபாதைகள்ல கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து தொடை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டு சரியாகுங்க. அது முட்டி வலி, கால் வலி இந்த போன்ற விஷயங்கள் லைட்டா ஏற்பட்டு சரியாயிருங்க. இந்த மாசத்துல இந்த மாசம் வந்து நீங்க பேச்சை குறைச்சிட்டு செயல்பாடுல அதிகமா செயல்படுறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல எல்லா கிரகமுமே இருக்கிறனால பேச்சு மூலமா சஞ்சலங்கள் ஏற்படும். பேச்சை குறைக்கிறது ரொம்ப நல்லது. பேச்சை குறைச்சிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாசம் நல்லா இருக்குங்க. எங்க எப்படி பேசணுங்கிறத கொஞ்சம் ஏற்கனவே நீங்க 7.5 தாண்டி வந்திருக்கீங்க. பேச்சால் பிரச்சனைகள் எல்லா விஷயத்தையும் சமாளிச்சு 2018 2024 வரை என்னென்ன அனுபவிக்க முடியுமோ அத்தனை வேதனையை அனுபவிச்சாச்சு. ஒரு நகை இல்லாம எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டீங்க. இந்த மாசம் சொத்து சேர்க்கை, நகை சேர்க்கைக்கான பேச போடுங்க. நீ இதுவரை இழந்த அத்தனையும் மீட்டெடுக்கிறதுக்கான நல்ல அமைப்பா இருக்குங்க. வீடு வாகனம் கட்டுறவங்க, அதாவது புது வீடுக்கு இப்ப லோன் போட்டு வீடு வாங்கலாங்க. லோன் போடுறதுக்கான சரியான நேரமாகவும் இருக்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கனால வீடு சம்பந்தப்பட்டது, ஏற்கனவே கட்டின வீடு, ஏற்கனவே இருந்த வீட்டை ரெனோவேஷன் பண்றது போன்ற அமைப்புகள்லாம் நல்லா இருக்குங்க. அடுத்து வண்டி வாகனத்தை கொஞ்சம் பழுது நீக்கி செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்துல ரொம்ப அக்கறையுடன் செயல்படுறது நல்லது. அதே மாதிரி காரு, வண்டி வாகனத்துல ஓட்டையில நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. டிராவல் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கவங்க, டிரைவிங் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லதுங்க. உணவு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசைக்கு அப்புறம் மிக ஏற்றமான மாதமா அமைகிறது, எந்த மாற்றமும் இல்லைங்க. ஐடி சம்பந்தப்பட்ட தொழில இருக்கவங்களுக்கு சிறு தடைகள் வந்து விலகுங்க. வெளிநாடு செல்ல காத்திருக்கவங்க, வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மாசம் நல்ல மாசமா இருக்குங்க. அந்த தை 5ஆம் தேதிக்கு மேல வெளிநாட்டுல நல்ல அமைப்பும், வெளிநாட்டுல இருக்க வேலை கிடைச்சவங்களுக்கு வெளிநாடு செல்றதுக்கான மிக யோகமான நேரமா இந்த மாசம் அமைகிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. அப்புறம் இந்த டீச்சிங் தொழில் இருக்கவங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த மாசம் வந்து ஆசிரியர் தொழில், இந்த ஆசிரியர் தொழில் இருக்கவங்களுக்கு மிக சிறந்த மாசமா அமைகிறது, எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி மருத்துவ துறையில இருக்கவங்க, டாக்டரு, மருத்துவத்துல மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க, மருந்து சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் மிக சிறந்த மாசமா அமையுங்க. எண்ணெய் சம்பந்தப்பட்ட பிசினஸ், பெட்ரோல், டீசல் வியாபாரம் செய்யறவங்களுக்கு சிறிது இறக்கத்துக்கு அப்புறம் ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையுங்க. உஷாரா இருக்கிறது நல்லது. நாளில் அர்த்தாஷ்டம சனிங்கிறனால நம்ம, அதாவது அர்த்தாஷ்டம சனிங்கிறது அஷ்டம சனியில பாதி. நமக்கு கூட பழகுறவங்க எல்லாத்துட்டையுமே வேலையாட்கள், தொழில்ல வேலையில இருக்கவங்களோட உஷாரா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. காரணம் காரியமின்றி யாருக்கு உதவாதீங்க. உதவுறது மூலமா ஏற்கனவே கடந்த வருடங்கள்ல ரொம்ப ஏமாந்துட்டீங்க. இனிமே அந்த ஏமாற்றத்தை குறைக்கிறதுக்கான அமைப்பு இப்ப அதை அந்த அனுபவத்தை இப்ப யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் மிக ஏற்றமான எந்த மாற்றமும் இல்லைங்க. தனுசு மூல நட்சத்திரக்காரங்கள் மூலம் 1, 2, 3, 4 ஆகிய பாதங்களுக்கு மிக சிறந்த மாதமா அமையும். ஏன்னா உங்க ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி வந்து கேது 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த மாதம் மிக யோகமான மாதமா அமையுங்கள எந்த மாற்றமும் இல்லை. பூராடம் சுக்கிர நட்சத்திரம், சுக்கிரனுக்கும் நல்ல மாதம். ஏன்னா சுக்கிரன் வந்து சனி வீட்டுல இருந்தாலும் கூட செவ்வாய் உச்சமாய் இருக்கிறது, உச்ச வீட்டுல சுக்கிரன் இருக்கிறது மிக சிறந்த அமைப்பாங்க. உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்களுமே இந்த மாசம் மிக சிறந்த அமைப்பா இருக்குங்க. தை 5ஆம் தேதிக்கு அப்புறத்துல இருந்து மிக ஏற்றமிதமாக அமைதிகளை எந்த மாற்றமும் இல்லை. மேலும் நீங்க வழிபாடு தெய்வம் விநாயகர் மற்றும் சிவன் கோயில் சனிக்கிழமை வழிபாடு செய்வது மிக ஏற்றத்தை கொடுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.